என்னோட இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரைடல் vlog பண்ணேன். நீங்களும் என் கூட வாங்க. ஸோ உங்களுக்கும் என் கூட மேக்கப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண்டபம் எங்களோட மண்டபம் தான். அங்கே தான் எனக்கு மேக்கப் இருந்துச்சு மேலேயே. எங்கள் வீடு கீழே, மேலே மண்டபம். அந்த மேல் மண்டபத்தில் தான் வந்து ஃபங்க்ஷனு. ஸோ எங்கள் ஈவெண்ட் புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ வந்து நான் மேக்கப் பண்ண வந்திருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேக்கப் வந்து நம்ம ஒரு லைக் கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு 1 ஹவரில் ரிசப்ஷன்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் அவங்கள ரெடி பண்ண வந்தோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லி ஹேருங்க, செம்ம கேர்லி ஹேர் ப்ளஸ் வேவி ஹேர், ரொம்ப ஃப்ரிஸி ஹேர். அவங்க ஸ்ப்ளிட்டன்லாம் எதுவும் கட் பண்ணாமல் வச்சுருந்ததுனால உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்பவே ஹேர் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எதுவுமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ஹேர் கேரும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் எப்பவும் போல் லைக் இந்த நார்மலாக சீரம்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான், வேறு எதுவும் இல்லைன்னு. அதனால் இவங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணவே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இவங்க வந்ததும் லேட். ஆக்சுவலாக நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்னா, இவங்களுக்கு ஹேர் இப்படி இருக்குது, கேர்லி ஹேர் இருக்குதுன்னு எனக்கு தெரியுன்றதுனால 2:30 வர சொன்னேன். பட் அவங்க வந்ததோ 4 o'clock வந்தாங்க. ஸோ அப்போ பாருங்கள் எங்கே இருக்குது டைம் அப்படின்றது. ஸோ அவங்கள திருப்பி 6 மணிக்குள்ளே 6:30க்குள்ளே நான் ரெடி பண்ணி விடணுன்னும் போது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய டாஸ்க்கை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணோம், அவங்க சிஸ்டரை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட க்ரூம் மாப்பிள்ளையும் ரெடி பண்ணோம். ஸோ இந்த டாஸ்க்லாம் எனக்கு இருந்துச்சு. கேர்ள்ஸ் வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் வந்து அவ்வளோதான், டென்சிட்டி அவ்வளோவா கிடையாது ஃப்ரண்ட்லாம் அவங்களுக்கு. ஸோ அந்த டென்சிட்டிக்காக வந்து க்ரிம் பண்ணோம். ஸோ பெரிய டாஸ்க் தான் ஆக்சுவலி சொல்லணுன்னும் போது. ஸோ அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பண்ணோம். ஸோ ஹேருக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் 2 hours மேலே ஆயிடுச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஹேர் முடிக்கும் போது கரெக்டாக 5:30, 4 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 வந்து நான் முடிச்சிட்டேன். ஏன்னா சாரீ கட்டிட்டு தான் நான் உட்காந்தோம். ஸோ 4 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணது. வந்த உடனே கடன்ட்டு நாங்கள் ஒரு 5 minutes சாரீ எல்லாம் கட்டிட்டு, ஆல்ரெடி ப்ளீட்டட் சாரீ தான். ஸோ 5 minutes தான் ஆகும், உங்களுக்கே தெரியும். ஸோ 5 minutes நாங்கள் வந்து ட்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணியாச்சு. அவங்க ஹேர்லேயே வந்து கேர்ள்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனும் வச்சுருக்கேன் அந்த லென்த்துக்காக. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஹேர் டூ பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களோட கன்சர்ன் என்னென்னா, எனக்கு என் ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசு. ஸோ என் ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஹேர் டூ பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தாங்க. பட் அந்த ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணும்போது அது கண்டிப்பாக கலையும் அண்ட் நிறைய இதுவாகிடும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு வித்தின் ஒரு 5 minutes கூட கொடுக்க மாட்டாங்க நமக்கு நெக்ஸ்ட் ஒரு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணணுன்னும் போது. நெக்ஸ்ட்டு லெஹங்கா சேஞ்ச் ஓவர், தலைவலியாக லெஹங்கா போடணுன்னும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கேர்ள்ஸ் மாதிரி விட்டுக்கோங்க, உங்களுக்கு அது வேணால் ஈஸியாக இருக்கும், அதுனா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து வேவ்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா கலைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்கள எல்லாத்துக்குமே ஓகே சொல்ல வச்சு அவங்கள ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. பட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சில பேருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு இதுதான் நல்லாயிருக்கும்ன்ட்டு வேறு ஒரு இதை நம்ம இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அதில் வரது தான் நினைப்பாங்க. பட் அவங்களோட ஃபேஸுக்கு, அவங்களோட ஷேப்புக்கு எது செட் ஆகுன்றது நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நமக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை. இதை ஏன் நான் இவ்வளோ கிளியராக இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் கெரியர்ன்னும் போது இந்த மாதிரி பிரைடல் vlog வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கிளியரான பிரைடல் vlog எனக்கு கிடைச்சது கிடையாது. அதை பார்த்துருந்தேன்னா நான் இன்னுமே மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக பேசி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிரைடலே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சோம், ஓகே நம்ம ஃபோட்டோ வாங்கணும், முன்னாடியே இதை பற்றி பேசிக்கணும், முன்னாடியே அவங்கள்ட்ட அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்ற A to Z உங்களுக்கு இந்த ஒரு vlog மூலயமாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய vlog என்னோடய சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வர்ஸ்ட் அப்படின்னும் போது பிரைடல் எனக்கு பெருசாக எந்த வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோவா கிடையாதுங்க. ஸோ எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் சிலதுலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் மேக்கப் பண்ணி அங்கே வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் வந்ததில்லை, இனிமேவும் வராது. ஸோ
அந்த இதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். ஏன்னா முன்னாடியே நாங்கள் பேசிப்போம். ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணாலும் நாங்கள் ரொம்பவே எல்லாத்தையும் பேசி என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ்ஸு, என்ன ஃபேஸு, உங்கள் ஸ்கின் டைப் என்ன, என்னென்னலாம் நம்ம பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன சேஞ்ச் ஓவர் இருக்கும், இது மாதிரி A to Z நாங்கள் கேட்டு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அந்த க்ளோ போட்டோன்னா உங்களோட ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்னோட சிக்னேச்சர் க்ளோ லுக்கு, அந்த ப்ரைடை ரெடி பண்ணுறது எப்படி, ஈஸியஸ்ட்டு வேல சீக்கிரமாக ரெடி பண்ணுறது எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக என்னோட 1 day கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் 499 ஃபீஸ், அதாவது 500 ஃபீஸ்லேயே நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் வித் சர்டிஃபிகேட்டோட. அவங்களோட மேக்கப் லுக் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க அதுக்கப்புறமா எனக்கு மறுநாள் வந்து மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து நான் க்ரூமை ரெடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையே முதல்ல அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க சிஸ்டரையும் ரெடி பண்ணி அவங்க ஃபோட்டோ ஷூட் முடிக்கிறதுக்குள்ளே இவங்களையும் ரெடி பண்ணி நான் அனுப்பிட்டேன். ஸோ ஹேர் ஸ்டைலும் பண்ணி இவங்களுக்கு முன்னாடியே சைட்லேயே இவங்களுக்கும் செம்ம கேர்லியாரு, அவங்கள விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவான கேர்லியாரு. இவங்களுக்கு பண்ணுறதே ரொம்ப டாஸ்க்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ணாலும் எதுவும் ஆகலைன்றதும் ஒரு மெயினான இது தான். ஸோ இவங்கள ரெடி பண்ணுறதும் எனக்கு பெரிய டாஸ்க், பெரிய 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 டாஸ்க்காக இருந்துச்சு. பட் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ ஹேர் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு பண்ணுறதுல. ஸோ ப்ரைடு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அந்த மேக்கப் லுக்கில். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் இந்த என்ன மாதிரி மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னோட 1 day கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 499 ஃபீஸில் கம்மிங் செப்டம்பர் 27, அதாவது இந்த மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை என்னோடய 1 day கிளாஸ் நடக்குது. 1 day கிளாஸ்னால் மற்றவங்கள மாதிரி 1 hour 2 hour எடுத்துகிட்டு இதான் மேக்கப் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஒரு ஃபுல் இன்ட்ராக்டட் கிளாஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்கிட்ட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்க டவுட் A to Z எல்லா டவுட்டையும் கேட்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் கிளாஸில் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் லைஃப் டைம் கான்டாக்ட் ஆப்ஷன் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரைடோட ஃபுல் லுக்கை வந்து என்னால் என்ன சொல்கிறது வேறு இதில் எடுக்க முடியல. ஸோ நான் இந்த மாதிரி இதில் தான் எடுத்து வச்சுருந்தேன். அது கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ரிசப்ஷனுக்கு நின்ட்டாங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய விலாக்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.